ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு மட்டுமே அதிமுகவும் திமுகவும் மக்களை சந்திப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அங்குள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக, அதிமுக கட்சிகள் தேர்தல் களத்திலேயே இல்லை என்றும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு மட்டுமே மக்களை சந்திப்பதாகவும் விமர்சித்தார். திமுக, அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் தொகை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பென்னாகரம் தொகுதியில் தாம் வெற்றி பெற்றால் பொய்யான கருத்து கணிப்பு வெளியிட்ட ஊடகங்கள் மூட தயாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். திமுகவும் அதிமுகவும் ரெண்டு கட்சியும் களத்தில் இல்ல, ஓட்டு கேட்கல. அவங்களுடைய தேர்தல் வியூகம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம், அந்த திட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது நாங்கள் போன பெரும்பான்மையான தொகுதியில் அப்படிதான் இருக்கு. என்ன திமுக அதிமுக காரங்க கிராம அளவில் இப்போ கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க, எந்த வீடு யார், எந்த கட்சி, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க பணம் கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த கணக்கெடுத்துல தான் இருக்காங்க தவிர ஓட்டு யாரும் கேட்குற மாதிரி தெரியும். இன்னைக்கு களத்தில் வாக்குகள் வேகமாக போயிட்டு இருக்குது, நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம்.